வந்து இங்க குமரத்தை ஆடலாம்னு வந்தேன். குமரத்தை ஆடிட்டீங்களா? இனிமே ஆடணுமா? குமரத்தை ஆடிட்டு நீங்க வந்துட்டீங்களா? கொஞ்சம் உப்பு வச்சிருக்குமே. உப்பு கிடைக்குது. குமரத்தை ஆடுறதுக்கு அப்புறம் இங்க இருக்கு யாரை அழைப்பா தண்ணி பசி ரொம்ப தாராமாக்கா பசியால் உடனே ஆமா இதெல்லாம் இன்னும் இவ்வளவு இருக்குது வாயவே காணமே. நீ குடிய முதல்ல. நீ குடி. வாய ஆண்டுங்க தாத்தா. தாத்தா தாத்தா ஆண்டுங்க. அந்த தெனைக்குள்ள இருக்கிற சொல தண்ணியை பூரா குடிக்க போறாரு. சொல தண்ணியை குடிச்சா ஐயோ அது வள்ளி சொலையில இருந்து அதை என்ன நான் போய் ஏற்றி பார்க்கலாம் வாங்க. அப்படி ஏலே ஏலோ ஏலே ஏலே Ah!
கரடி வந்தா நரிடுவான். ஆ? கரடி வந்தா நரிடுவான். வேற என்ன? ஆமா. சிங்கம் வந்தா அங்க பண்ணிடுவான். எதுக்கு பயப்பட மாட்டீங்களா? அப்ப யானை வந்தா வள்ளி காலையில ரொம்ப பெருசா இருக்காத போச்சுங்க தாத்தா. போச்சணும்னா நீ என்ன கட்டிக்கிறியா? ஏய். ஐயோ சீக்கிரம் போட்டு காலையில தாத்தா யானை விடுறாரு அப்பா. காலையில யானை விடுறாரு தாத்தா ஏமா? என்ன பண்றீங்க தாத்தாவுக்கு? ஏமாத்திடு. தாத்தா. தாத்தா. வள்ளியம்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நீங்க அதை போச்சுடுங்க. சரி அப்படியே போ வள்ளி என்னை கட்டிக்கிறேன் போ. சார், ஏத்தி போட்டாங்க தாத்தா, ஏத்தி போட்டாங்க. இப்ப கட்டிக்கிறியா? சரிங்கம்மா, வேற வழி இல்ல. அப்புறம் என்ன, உன் தங்கச்சி கிளம்ப பொண்டாட்டி, நான்லாம் குமர பெருசு. சொல்லுங்க. எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணணுமா? சொல்லுங்க, எப்படி சொல்லணும்? எனக்கு அண்ணன் நகரே குன்றி தொத்திக்கணும். போக கடவுள் சார். ஏன் குண்டி மேல குடியிருக்க? குன்றி மேல் குடி குண்டி, சரி. குன்றின் மேல் குடியிருக்கும். உலது, தாத்தா பார்த்தோன்னா உலது. குன்றின் மேல் குண்டி மீது குடியிருக்கும். குடியிருக்கும் குமரக்கடவுள் சாட்சியாக இந்த கிழவனாகிய வள்ளியாகிய நான் உங்களை கல்யாணம் பண்ணி கொள்கிறேன். திருமணம் செய்து கொள்கிறேன். திரும்ப செய்து கொள்கிறேன். அம்மா, இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நம்ம சாமியை ஒழுங்கா கும்பிடாதனால. அப்பா, எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஆனா நம்ம முருகனை கும்பிடுவோம். அரோகரா, அரோகரா, கந்தனுக்கு, கடவுளுக்கு, முருகனுக்கு, அரோகரா சொல்லுவியா? செஞ்ச பாவம்னா பாதியா கழுவியா? உலகில் கொரோனா தீரான், அசம் முதல்வனி வைபவ பெருமாள். நல்லது உங்களுக்கு. செவ்வாய் இருக்கிற பிள்ளைங்க பார்த்தா நமக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். உண்மையிலே இந்த வள்ளி திருமண நாளில் வந்து திருமணம் முடிகிற வரை இருந்தால் நல்ல சுமச்சமாக இருப்பீங்க. பரவாயில்ல, 4 பேர் இருந்தோம் நட்சத்திரமாக இருந்து அந்த கதையை கடைசி வந்து கண்டுபிடித்த மக்களுக்கு அனைவருக்கும் நன்றி. நன்றி கலந்தவன். Wow.
சொல்லுங்க. உன்னை மனப்பதற்காகவே வேளாண் வீடு நிறுத்தினாங்க. விடமா வந்தது, ஆமா விருத்தம் வந்தது, இந்த கடமை வந்தது, எல்லாமே இந்த வேகமார் வந்தது, எல்லாமே அவருக்கு வேலை பார்த்துருக்காங்க. எவ்வளவு சிரமப்பட்டிருக்காரு. சரி, திரும்ப முடிக்கணும். நான் உங்கள்கிட்ட வந்து கேட்பேன். என்ன வர வேண்டும்? வரமா கரெக்டாக கொடுத்துருவீங்களா? கொடுத்தன கூட. உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. ஆமா எனக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கல. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் வருத்தம்? உங்களுக்கு வந்து மனைவி இருக்கு. அதான் நிறைவேற்றிருக்கீங்களா? அதனால உங்க திருமணம் முடிஞ்சதுனாலதான் முருகனுக்கு திருமணம் பண்ணணும் யாருமே சொல்லல. வள்ளி திருமணம் நடத்தணும், வள்ளிக்கு திருமணம் செய்யணும் மக்கள் அக்கறை. எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு மக்களுக்கு அக்கறை. நிச்சயமாக. ஆமா, அவங்க எப்படி வந்து தேதி முகூர்த்தம் எனக்கு குறிச்சாங்களோ அந்த முகூர்த்தத்துல கல்யாணம். அப்ப எனக்கு தான் கல்யாணம், வள்ளி தானே திருமணம். இது வள்ளி திருமணம் தானே. காலத்தில் இரண்டாம் தரமாக இருக்க வேண்டும், தரத்தில் முதல் தரம் எனக்கு கொடுக்க வேண்டும். அப்படியா? இன்று முதல் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுப்பிரமணிய தெய்வானை அப்படி மக்கள் விளங்க வேண்டும். அப்படி என்ன முதல்ல என்றதான் சொல்லணும். நிச்சயமாக கல்யாணம் நடக்காம வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சமேதர்கள் என்று அழைப்பார்கள். அப்படியா? பேருந்து கொண்ட பெரியவர்களே, நீங்கள் இதுவரையும் கண்டு கிடைத்த பலிதம் நாடகம் இத்தனை நடைபெறுகிறது. நீங்கள் இது போன்ற நாடகங்களை வைக்க வேண்டும் என்றால் 59 பாசத்துக்குரிய காக்காவடியை சேர்ந்த KR பழையசெல்வம் அவர்களின் நாடகத்தை ஒப்படைத்தால் சிறிதொரு நடிகர்களை கொண்டு நாடகத்தை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கெல்லாம் ஒளி ஒளி அறிவித்த அண்ணார்களுக்கு குமார் ஆடியோஸ் பஞ்சப்பட்டி அண்ணார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அதில் பணிபுரியும் நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.